உங்களுக்காக மறுத்தவங்க உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. நீங்கள் ஈஸியாக மற்றவங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர் படிப்புக்காக நான் அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அயல் நாடு போவேன்னா, பட் இதிலே அயல் மாநிலத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. என்றைக்கு வேணாலும் வேலை வரும் போகும், ஆனால் இளமை வராது, போனது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி துளாராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை கிரகங்கள் வழி தரப்போகுது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய திசாபுத்தி தான் உங்களுடைய ரியலான பலாபலன்களை நிர்ணயம் பண்ணும். அதாவது இது கோச்சாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 12 டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் உங்களால் சொல்ல முடியும். எந்த ஜோசியராலையுமே ராசி பலன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேசம் டு மீனம் அப்படின்றது 12 ராசிகள் தான் இருக்குது. அப்போ 12 தரமான வாழ்க்கை முறை தான் மக்களிடம் இருக்குமா அப்படின்னம்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அக்யூரேட்டாக ஆப்டாக எப்படிப்பட்ட தன்மையில் இயங்கும் பலன் தரும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய சொந்த ஜனன சார்ட், அதாவது பிறப்பு ஜாதகம் தான் பேசுனாக்கா அது மாதிரி சொல்லும் என்ன மாதிரியான திசை நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான பலாபலன் இருக்கும், அந்த திசைக்கு உண்டான நாதன் அதாவது கோள் எந்த இடத்துல இருக்கார், அவருடைய சுபத்தன்மையில் இருக்காரா அசுபத்தன்மையில் இருக்காரா, உங்கள் ராசி நாதன் ராசி அதிபதி பக்காவாக பலமாக இருந்தால் மட்டும்தான். அதாவது பலமானாக்கா பலம் ஸ்ட்ரென்த் இருக்கணும். எப்போயுமே உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஒரு தோற்றத்துக்கு ஒபிசிட்டி மாதிரி இருக்கிற ஒரு ஃபெல்லோவாக இருந்தீங்கனாக்கா உங்களால் சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது. அல்லது ஒரு லீனாக இருக்கீங்கனாக்கா உங்களால் பெரிய அளவில் ஒரு பணிகளை உடல் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கான மனோதிடன் கடுமையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் மலைச்சவனோட இளைச்சவன் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலைச்சவன் கூட எல்லா விஷயத்துக்கும் மலைப்பான். அப்போ அவனால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. ஓ அவ்வளோ தூரம் போகணுமா, ஓ அவ்வளோ வேலை பார்க்கணுமா, ஓ அவ்வளோ வேலை அவ்வளோ நேரம் உட்பாங்குவாங்களா, அப்படி நினைக்கிறவன்ட்டு எந்த விதமான அவுட்புட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இளைச்சவன்னா அவன் ஃபிசிக்கலாக ஃபிட்டு இருக்காது, பட் மென்டலாக அவன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அதுக்காக தான் தன்னம்பிக்கை அதிகமாக வேணும். ஏன்னா ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்குன்றது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட மென்டல் ஃபிட்னஸ்ஸு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் பெருசாக தெரியாது. அதுக்கு நிறைய கதைகள் சொல்லலாம், பட் இப்போ கதை சொல்ல தேவையில்லை, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். அதனால் அப்போ உங்களுக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி பலமாக இருந்தாங்கனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன யோகத்தை கூட பெரிய அளவில் அனுபவிக்க முடியும். அதேமாதிரி பெரிய அளவில் இருக்கிற தோஷத்தை கூட நீங்கள் சின்னதை அளவாக மாற்ற முடியும். இதுதான் ஒரு பேசிக்கான தியரி ஜோதிடத்தில். அப்போ ராசி அதிபதி யார் உங்களுக்குனாக்கா சுக்கிரன் தான். துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு, அது ராசி லக்னம் ரெண்டையுமே துலாத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான். அப்போ அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் அவர் 4லையோ 7லையோ 10லையோ 5லையோ 9லையோ, அதாவது திரிகோணம் அல்லது கேந்திரம் இது ஏறினார்னா மிகப்பெரிய அளவில் உச்சமான தன்மையில் உங்களால் கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியும்னு தைரியம் தெம்பு திராணி எல்லாமே இருக்கும். அது மறைவிடம் பெற்றிருந்தாருன்னு வச்சுங்க. மறைவிடம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 3, 6, 8, 12 இடங்களில் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு ஃபிட் ஆகாதுனாக்கா லக்னாதிபதி ராசியாதிபதி போய் மறைஞ்சாங்கனாக்கா, அதாவது ராசிக்கோ லக்னத்திற்கோ 3, 6, 8, 12 இருந்தாங்கனாக்கா அவங்க பெருசாக சைன் பண்ண முடியாது. ஜென்ரலாக சுக்கிரன்றது இந்த எல்லா இடங்களை விட 6ஆம் இடத்தை தவிர மீதி எல்லா இடத்துலையும் இருக்கலாம், எல்லா ஜாதகம் இருக்கும். உங்கள் ராசியாதிபதியே சுக்கிரனாக இருக்கிறதுனால அந்தந்த நேச்சரை மட்டும் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களால் எவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பெரிய அளவில் இருந்தால் கூட உங்களால் சர்வேல் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ மறையக்கூடாது. அது பிறப்பு ஜாதகத்திலேயே நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க முடியும், வாழ்க்கையில் சர்வேல் பண்ண முடியும் அப்படின்னது. இப்போ அதாவது யாராக இருந்தாலும் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம், அவ்வளோதான் வழியே யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான குவாலிட்டி நிறையா எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான டைமென்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட அது மக்களுக்கு பிடித்தக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சைன் பண்ண முடியும், தொடர்ந்தும் சர்வைவல் பண்ண முடியும். ஜெயிக்கிறது ஒரு முறையாக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய எதிர்நீச்சல் தான். அதனால்
உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் வந்து இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவின் சாரத்தில் கேதுவோட சேர்ந்துருக்காரு. பியூட்டியாக தான். அப்போ 11ல் கேது இருக்கிறது நல்லதா? நல்லது. லக்னாதிபதி கேதுவின் சாரம் பெறுறது நல்லதா அப்படின்னோம்னா அது கெட்டது. ஏன்னா எதில் இருந்தாலும் ஒரு விரக்தி தரும். எதில் இருந்தாலும் ஒரு அதாவது அசௌகரியமான குறைபாடுகளை தரும். எதுவாக இருந்தாலும் சலிச்சுக்கிற தன்மை, அல்லது உங்களுக்கு மட்டுமே தீங்குகள், உங்களுக்கு மட்டுமே துரோகங்கள், உங்களுக்கு மட்டுமே தோல்விகள் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எப்பயுமே லக்னாதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்டாலே அவங்க வந்து அதீதமான ஆன்மீக நாட்டம். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஃப்ராடு பண்ணுறதுக்காகவே ஆன்மீகம் போவாங்க, இல்லைனாக்கா விரக்தியாகி ஆன்மீகத்துக்கு போவாங்க. இந்த 2 தன்மையில் தான் ஆன்மீகத்தில் அதீதமான தன்மையில் இருப்பாங்க. அதாவது நார்மலாக கோயிலுக்கு போகிறவங்க சாமி கும்பிட்றவங்கன்றது வேறு. அது ஒரு ஏதோ ஒரு காலை கடன் கழிக்கிற மாதிரியோ, அல்லது ஏதோ ஒரு டிஃபன் காஃபி சாப்பிட்ற மாதிரியோ ஒரு வழிபாடை சாமி பார்த்து சலாம் போட்டு போயிடுறது, அது ஒரு முறை. ஆனால் சாமி 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 சாமின்னு எந்த கோயிலுக்கு ஆனாலும் போகிறது, யார் சொன்னாலும் இந்த கோயிலுக்கு போகலாம், யூடியூப்பில் பார்த்தேன், இவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, இந்த கோயிலில் போய் விளக்கு போட்டால் சரியாகப்படுமா, அந்த கோயிலில் போய் பொங்கல் வச்சா சரியாகப்படுமா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகப்படுமா, இந்த கோயில் சாமியை பார்த்தா சரியாகப்படுமா, இந்த கோயில் கோபுரத்தை பார்த்தா சரியாகப்படுமா, இது மாதிரிலாம் என்னன்னாக்கா அதீதமான கேதுவும் லக்னமும் ராசியும் சம்மந்தப்பட்டாங்கனாலே, சந்திரன் கேதுனாலே சன்னியாசி யோகத்தை தரும். இன்னும் சனி கேது நிச்சயமாக சன்னியாசத்தன்மை அந்த திசாபுத்தியிலே அது காமிச்சிடும். எப்பயுமே பொதுவான தன்மை அதெல்லாம். இந்த இடத்துல உங்களுக்கு லக்னாதிபதி கேதுவின் சாரத்தில், ராசியாதிபதி கேதுவின் சாரத்தில் சுக்கிரன் 11ல் இருக்கிறது. 11ல் சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். எதையுமே கான்ஃபிடண்டாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் புரட்டாசி மாதன்றது துலாத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா லக்னத்திலேயே ராசியிலேயே உங்கள் ராசியிலேயே செவ்வாய், அவர் சுயசாரம் பெற்ற வர்க்கோத்தமம் அடைந்த செவ்வாயாக இருக்கார். செவ்வாய் யார் உங்களுக்கு? 2 7 கூடையவர். 2 அப்படின்றது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறதோ, அல்லது குடும்பத்தில் சில சிக்கல்களோ, அல்லது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் தனியாக இருப்பாங்க, அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். இன்னொன்று 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சொல்லும். அது வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறது அப்படின்றது இது ஜென்ரல் உங்களுடைய பிறப்பு சாட்டில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ அவங்க வந்து அவங்களையே சுற்றி வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அவங்க வழி ப்ராஃபிட்டாவது கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாகவோ, பங்கு ரிலேட்டடாகவோ, பங்குனாக்கா ப்ராப்பர்ட்டி ஷேர் இது மாதிரியோ, அல்லது ப்ராப்பர்ட்டியோ அவங்க மூலியமாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பெரிய அளவில் சவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல அடிக்ஷனாகவும் இருப்பாங்க. உங்கள்கிட்டயே உங்கள் காலடியில் கிடப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமாம் சாமி போடுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் பெறுவாங்க. இந்த புரட்டாசி மாதன்றது உங்கள் ராசியாதிபதி 11ல் இருக்கார் பலம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கார் செவ்வாய். அது வர்க்கோத்தமம் பெற்ற செவ்வாயாக இருக்கார். உங்கள் ராசியிலே இருக்கிற செவ்வாயாக இருக்கார். அது மிகப்பெரிய பலம். அப்போ உங்களுக்குன்னு பெருசாக உங்களுடைய வீட்டுக்காரர் கூட அல்லது வீட்டுக்காரி கூட உங்களுக்கு பெருசாக எகென்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னாக்கா, இந்த 5 அப்படின்றது எண்ணம், சிந்தை இதெல்லாமே சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்டஃப்பு, அதாவது மைண்டு சொல்லக்கூடியது. மைண்டுன்றது உங்களுடைய நினைவுகளை சொல்லக்கூடியது. அவர் போய் 6ல் மறையிறது. 6ல் சனி இருக்கிறது நல்லது. காசு பணம் தங்குதடையற்ற தன்மையில் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். எதிரிகள் பெருசாக இருக்காது. ஆனால் நீங்களே உழைச்சி சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உழைப்புன்றது 6ஆம் இடம், அதே மாதிரி ஜாபுன்றது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே கொடுக்கும். இந்த இடத்துல சூரியனுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால துளாராசி நேயர்கள் இந்த ஆண்டு ஏதாவது அரசியல் ரீதியாக நீங்கள் ஏதாவது என்ட்ரி கொடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு எழுத்து பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கணும், போட்டு வைங்க. ஏன்னா உங்களுக்கு அனுகூலமான ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 6ல் சனி இருக்கார், 12ல் இருக்கிற சூரியன் உங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதனும் சேர்ந்து பார்க்குறாரு. சூரியன் புதன் இருவருமே உங்களுக்கு சனியை பார்க்குறாங்க. சனியும் உங்களுக்கு சூரியனை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்ப இந்த புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு நீங்கள் அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வருது அப்படின்னோம்னா இந்த ஆண்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மூவ் பண்ணி வைப்போமா, வட்டம் சதுரம் ஏதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது, புதிய கட்சிகள் எதுவும் வருதுனாக்க அதில் ஏதாவது உங்களால் துண்டு போட முடியுமான்னு பாருங்கள். அதில் என்ட்ரி ஆகுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களோட ஜென்மச்சாட்டு சப்போர்ட் பண்ணால் அது நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஜனனச்சாட்டு சப்போர்ட் பண்ணனாலும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு காரிய சித்தி, அதன் வழி ஏதாவது ஒரு கட்சி வழி சேர்ந்தால் கூட ஏதாவது பொருளாதார ரீதியாக நமக்கு ஏதாவது வரவு இருக்கா. இன்றைக்கி எல்லாமே அரசியல் கட்சி அப்படின்றது காசுக்காக தான்ன்ற ஆயிடுச்சு. அப்படின்றப்ப அந்த காசு பணம் நமக்கு ஏதாவது தங்குதா வருதா அப்படின்றது உங்களுக்கு உங்கள் வழியாக 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி பணம் வந்தால் கூட அது உங்களுக்கு லாபம் தான். அதில் 10 பேருக்கு தரணும்னு அவசியம் இல்லை. 8 பேர் 7 பேருக்கு கொடுத்துட்டு கணக்கு காட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அரசியல்லையும் சரி, அரசாங்கத்துலேயும் சரி, ஆனால் அரசாங்க ரீதியாக அனுகூலமான பலன்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். 5ல் ராகு இருக்கிறப்ப இந்த குறுக்கு சால் ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு அந்த புத்திகள் வரும்னாக்க நெகட்டிவை விட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லை, அறமற்ற தன்மைன்னு இல்லை.
நீங்கள் எதையுமே நுட்பமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நான் எப்பயுமே 5ல் ராகு இருந்தால் கபடதாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கபடதாரின்னா இதில் ஒன்று மோசமான எண்ணங்களை நம்ம நினைச்சிக்க வேணாம். ஏதாவது அதீதமான ஒரு மறைமுகமான சில சக்ஸஸான ஒரு வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். நேரா போனால் ஒரு காரியம் சாதிக்கிறத விட மறைவுனாக்கா இந்த மாதிரி ஒரு ரூட்டில் ஏதாவது ஒரு அடிச்சு விட்டோம்னா காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அந்த அடித்து விடுறதுன்றது ஒன்று ஃபைனான்ஸாக இருக்கலாம், அல்லது சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கலாம். உங்களுக்காக மற்றவங்க உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. நீங்கள் ஈஸியாக மற்றவங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஆனால் என்ன உங்கள் ராசிக்கே எப்போயுமே குரு வந்து நெகட்டிவான ஃபெல்லோ. 3, 6 கூடையவர் 9லேருந்து பார்வையிடுறாரு அப்படின்றப்ப இடம் ஜாப் வைஸு ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் ஜாபில் சில உரசல்கள் இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் இடையூறு வந்து போகும், அல்லது கடன் ஏதாவது கொஞ்சம் வாங்குற மாதிரி சூழல் ஏற்படும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப அது தாராளமாக வாங்க, கவலையே இல்லை. ஏன்னா 10ல் சந்திரன் இருக்க நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னம்னாக்க நீர்னா திரவ வடிவத்தில் இரிகேஷன் ரிலேட்டடாக அல்லது கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதுவும் பண்ணிங்கனாக்கா அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான ஆதாயங்கள் இருக்கும். அந்த சார்ந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அந்த ஏதாவது ஒரு நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அதாவது பிஸ்னஸோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோ இரிகேஷன் ரிலேட்டடாகவோ லிக்விட் ஃபார்மேட்டில் எந்த விதமான பொருள்கள் டீல் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தால் கூட அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா ஒரு ஹைக் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் 12ல் சூரியன் இருக்கிறதும் 12ல் மறைவு பெற்ற புதன் ஆட்சி பலம் பெறுறது, உச்ச பலம் பெறுறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். அப்போ நீங்கள் வந்து முன்னாடி போகாமல் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அடுத்தவங்களுக்கு அதீதமாக தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கான ஆளுமை தன்மை இந்த புரட்டாசி மாதம் அதீதமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல என்னன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல 7 குடைவன் வர்க்கோத்தம் பெற்று உங்கள் ராசியில் இருக்கிறனால 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால திருமணம் தொடர்புடைய வாழ்க்கையில் வந்து பெருசாக ஒரு நெகட்டிவ்ன்றது பெருசாக இருக்காது. ஆனால் வீட்டில் தினசரி சண்டை சச்சரவுகள் இருக்கும். அது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு தான். அதாவது என்னன்னாக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 குடையின் செவ்வாய் வந்து இருக்கிற இடம் இந்த புரட்டாசி மாதம் நல்லா இருக்குது. அடுத்து ஐப்பசி மாதம் அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மார்கழி மாதம் அது 3ஆம் இடத்துக்கு வந்துடும். 3ஆம் இடம் வந்தாலே மறைவு பெற்றது. அப்போ மார்கழிக்கு அப்புறம் தான் ஒரு அனுகூலமான தன்மைகள் இருக்குது. அதாவது நெகட்டிவ் பெருசாக இருக்கும் அப்படின்னம்னாக்கா அது மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி 7, 9 அப்படின்னா மறுமண திருமணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு தேக்க நிலைகள்ன்றது சக்ஸஸ் ஆகும். இதே மாதிரி ஏதாவது உயர் படிப்புக்காக நான் அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அயல் நாடு போவேன்னா பட் இதிலே அயல் மாநிலத்தை போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா 9ல் குரு இருந்தாலே இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் சர்வேல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதாவது ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம்ன்றது இந்த காலத்தில் புரட்டாசியில் நீங்கள் அடி எடுத்து வைங்க, அது சக்ஸஸ் ஆனால் திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுமணம்ன்றது கண்கூடானாக்கா கம்பல்சரி கண்டிப்பாக கிட்டத்தட்ட மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னம்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் அனுகூலமான பலன்கள். அதாவது மறுமணமாக இருக்கும் பட்சத்தில் அது ஈஸியாக இருக்கும். முதல் மனத்துக்கும் இந்த சப்போர்ட் தான் இந்த இது. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கனால உங்களுக்கு பிடித்தமானவரை கணவராக வரதுக்கோ மனைவியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டைம் எப்பவுமே அந்த 10:40க்கு ட்ரெயின் வரும் அப்படின்னம்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதோ வெயிட் பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 10:40க்கு நம்ம பிளாட்பாரத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டு டிக்கெட்டும் எடுத்துகிட்டு பிளாட்பாரத்தில் இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ட்ரெயின் வந்து 10:30க்கு வந்துச்சுனாக்கா 10:35 32 2 நிமிஷம் 5 நிமிஷம் அதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய டயத்தில் இருந்துட்டு அது கிளம்பிடும் பிளாட்ஃபார்ம் விட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அடுத்த வண்டி வந்தால் தான் அதில் ஏற முடியும். அதுபோல் தான் சில திருமண காலங்களாக இருக்கட்டும், சில ஒரு காரியத்தை எடுத்து நடத்துறது அல்லது ஒரு காரியத்தில் ஒரு பிஸ்னஸில் இறங்குறது என்னக்கா அதுக்குண்டான காலகட்டங்கள் வந்தால் சொன்னது தான். அதாவது மலைச்சவனோட இளைச்சவன் மேல் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் மலைப்போ அல்லது தள்ளி போடலாம் அல்லது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னும் செட்டில் ஆகலை, இன்னும் எனக்கு சரியான வரன் வரல, அல்லது இன்னும் நான் வந்து சம்பாதிக்கலை, இன்னும் எனக்கு போதுமான சம்பளம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது என்றைக்கு வேணாலும் வேலை வரும் போகும், ஆனால் இளமை வராது, போனது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறோம். இளமையில் கல்னாக்கா இளமையிலே படிக்கணுன்றது தான். அதே மாதிரி இளமையிலே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெருங்க. அதிகபட்சம் ஆணாக இருக்கும் பட்சத்தில் 27 கடக்காதீங்க, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 25 கடக்காதீங்க. 23லேருந்து 25 பெண்ணுக்கு சரியான வயதாகவும், ஆணுக்கு வந்து 25லேருந்து 27 சரியான வயதாகவும் இருக்கும். அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னம்னாக்கா
நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது உங்களுடைய செல்ஃபிஷான ஒரு தன்மையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை வந்து புரிதலற்ற தன்மையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ் இருக்கிறப்பவே உங்களுக்கான கடமைகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். சும்மா 60 வயசுக்கு மேலே இன்னும் காப்பாற்ற முடியாமல், கரை சேர்க்க முடியாமல் பிள்ளைங்களையோ பையனையோ வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது அந்த வருத்தன்றது 60க்கு மேலே தான் தெரியும். 20 வயசு பொண்ணையோ பையனோ 60 வயசில் நம்ம வச்சுருக்கப்ப தான் தெரியும். அது எப்படிப்பட்ட தன்மையில் நம்ம இருக்கோம், எவ்வளோ லாஸ் பண்ணிட்டோன்னு. நம்ம வந்து எப்போ வேணாலும் செட்டில் ஆகலாம். செட்டில்ன்றது ஒரு மேட்ரே கிடையாது. எந்த இடம் செட்டில்ன்றது உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்குது. உங்களுடைய லிமிட் அப்படின்றது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்குது. எனக்கு ஒரு 5,000 கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான், 5,000 கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான், 50,000 கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். வாடகை வீடுன்ற ஒரு கண்டென்ட் தான், அவ்வளோதானே ஒழிய சொந்த வீடு கட்டிட்டு தான் 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு தான் அப்படின்னோம்னாக்கா ஏதாவது ஒன்று நாம் லாஸ் ஆகும். ஒன்றை விரும்பினோம்னாக்கா ஒன்று இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் கன்னித்தன்மை இழந்தால்தான் தாய்மைத்தன்மையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு எத்திக்கு, ஒரு லாஜிக்கு. அப்போ உன்னை இழந்து தான் உன்னை பெற முடியும் அப்படின்றப்ப எதை இழக்கிறோம் எதை பெறுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம், அதாவது காலத்தே பைசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அந்தந்த காலத்தில் அந்தந்த விஷயத்தை செய்தால் மட்டுமே அது சரியானதாக இருக்கும் ஒழிய அதை காலந்தாழ்த்தி செய்கிறதோ அல்லது காலங்கடத்தி செய்கிறதோ அது தகுதியற்ற செயலாக கருதப்படும், இருக்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே நமக்கு இந்த காலகட்டங்கள் அனுகூலமாக இருக்கா கல்யாணத்தை பண்ணிடணும், இந்த காலம் அனுகூலமாக இருக்கா எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சிடணும். படிப்புன்றது எப்போ வேணாலும் படிக்கலாம், ஜாப்ன்றது எப்போ வேணாலும், இதெல்லாமே ஒரு லிமிட்டேஷன் இல்லாத தன்மை. படிப்பு ஜாபு எப்பயுமே நீங்கள் 60 வயசில் கூட ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட விருப்பப்பட்டால் வேலைக்கு போகலாம். பட் 60 வயசில் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்னோம்னாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களால் ஃபிட் ஆகாத அந்த தன்மை அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுடைய எப்போனாக்கா எந்த ஒரு காலத்துலையுமே அந்தந்த காலத்துக்கு உண்டான செயல்பாடுகளை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப உசிதமான லாஜிக்கலான ஐடியலான ஒரு தன்மை தானே ஒழிய அது ஜோதிடம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜோதிஷத்தை பார்த்து நீங்கள் மெண்டல் ஆகிடாதீங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது சும்மா கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஜோசியர் சொன்னார், அந்த ஜோசியர் சொன்னார், இந்த டைம் வருது அந்த டைம் வருது. உங்களுடைய ஜாத ரீதியாக தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷம் கழிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லையா ஏர்லி மேரேஜ் ஆனால் ஏதாவது செப்பரேஷன் ஆகுதா, டைவர்ஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு அடுத்த ஒரு திருமணம் இருந்தால் டைவர்ஸ் பண்ணுங்கள். இல்லைனாக்கா அந்த திருமணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த காலகட்டத்தை, அதாவது வழக்கு உண்டான காலகட்டத்தை, விவாகரத்துக்கு உண்டான காலகட்டத்தை இழுக்க முடியுமோ, வாய்தா வாங்கி இழுக்க முடியுமோ இழுத்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் கழிச்சு அது தானாகவே டிசால்வ் ஆகிடும். அப்புறமா 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. இல்லைனாக்கா நீங்கள் நியூக்ளியராக தனித்தனியாக, அவருக்கு தனியாக நீங்கள் தனியாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் ஒரு லைஃபான ஒரு வாழ்க்கையை ஒரு 50 வயசுக்கு பிறகு பார்க்குறப்ப உங்களுக்கு வெற்றியான, அதாவது வெற்றி வாழ்க்கையை விட வெறுமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ அதுலேருந்து உங்களால் ஒரு நாள் கழிக்கிறது, ஒரு நாள் கடக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த புரட்டாசி மாதன்றது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் பெரிய அளவில் அனுகூலமாக, மறுமணம் தொடர்புடைய விஷயங்கள் பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கும். சின்ன சின்ன டிஸ்பியூட் வரும், அதெல்லாம் கடந்து போங்க. ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதேனும் உங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் டேட்டா பார்த்து, டைமாக பார்த்து, பிளேஸாக பார்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்வியை பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் இந்த நீங்கள் மட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மாதிரி நீங்கள் மட்டும் இந்த காணொலி பார்க்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் உங்களுடைய நெய்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்களும் எல்லா விஷயமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஜோதிடம் தொடர்புடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ உங்களுக்குள்ளே ஷேர் பண்ண முடியாத விஷயத்தை அவங்களுக்குள்ளே போட்டு குமுறலாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆள் மீடியேட்டர் மாதிரியோ அல்லது அன்னோன் பர்சன்ட்டை கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் அதை ஷேர் பண்ணி விட்டிங்கனாலே போதும், அவங்க வந்து அதில் என்னுடைய காணொலிகளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் கொஞ்சம் தெளிவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.